அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழ் தொகுத்தறி மதிப்பீடு இன்று நடைபெற்ற தேர்விற்கான விடைகள் தான் பார்க்க போகிறோம். இதைத் தொடர்ந்து 4ஆம் வகுப்பு தமிழ் தேர்விற்கான விடைகளும் அடுத்த வீடியோவில் கொடுத்துருவோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இதற்குரிய விடைகளை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் பன்மொழியை பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளத்துக்கு வேறு என்ன பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா மனம், நெஞ்சம். 2 பார்த்தீங்கன்னா அரசனுக்கு வேந்தன் கோ செகண்ட் ஆப்ஷன், வேந்தன் கோ தேர்ட் ஆப்ஷனாக கொடுக்காங்களா, அதான் ஆன்சர். அடுத்து வெகுமதிக்கு வந்து சன்மானம், பரிசு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கவிதைனா செய்யுள், பாட்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஆலின்னு பார்த்தீங்கன்னா கடல், சமுத்திரம், செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தோப்பில் டேஷ் மரங்கள் இருந்தன. தென்னைங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கணும். இன்னு வந்து 2 சொல்லி தான் வரும். அடுத்து தவளை மலையில் நனைந்தது. மலை எந்த லை போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்களா, அந்த லை தான் போடணும். அடுத்து படை வீரர் கையில் கூர்மையான வாள் இருந்தது. வாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நெற்பயிருக்கு இடையே களைகள் முளைத்திருந்தன. களைகள் அப்படிங்கிறது 2வது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்டாக களைகள் பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64 அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி கலைகள் வரும். அடுத்து வாணி துரித உணவை சாப்பிட்டதால் வயிற்றில் வலி ஏற்பட்டது. எந்த வலின்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்ஷன் தான் வலி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வலி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காற்று. இது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே எக்ஸாம் வந்து நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. அடுத்து தேடா வந்து நமக்கு தொடர்களை படுத்தி வரிசைப்படுத்தி எண் எடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நமக்கு கரெக்டாக ஆர்டர் படி பொருத்தணும். ஃபஸ்ட்டாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக கொடுத்துருக்காங்கல்ல, மூதாட்டி ஒருவர் உடல் நலமின்றி மரத்தடியில் படுத்திருந்தார். மூதாட்டி உதவி செய்யுமாறு பாலனை அழைத்தார். அடுத்து பாலன் வந்து அவசர வேலை இருக்கிறது என கூறி சென்று விட்டார். பூவண்ணன் மூதாட்டியை தூக்கி விட்டார். பூவண்ணன் வந்து உணவு வாங்கி கொடுத்தார். அவ்வளோதான், கரெக்டாக பொறுத்திருங்க. அடுத்து தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒரு 5 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. பொய் எழுகை, வேலை போய்விட்டது, மறைந்து போதல், அலைந்து திரிதல், இல்லாத ஒன்று. இதிலிருந்து நேராக கரெக்டாக எது கரெக்டாக அதை வந்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாக பறத்தல்னா பஞ்சு அப்படி காற்றுல பறக்குமோ அதே மாதிரி நம்ம வேலைக்காக அலைந்து திரிதல், அதான் மீனிங் வரும். அடுத்து ஆகாயத்தாமரை வந்து இல்லாத ஒன்று. ஆகாயத்தாமரைங்கிறது அப்படி ஒன்றுமே கிடையாது. இல்லாத ஒன்றை வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு வந்து ஆகாயத்தாமரை அப்படிம்பாங்க. அடுத்து ஓலை கிழிந்தது வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர் பொய் அழுகை, முதலை கண்ணீர் போல் பொய் அழுகை வடிக்காது அப்படிம்பாங்க. அடுத்து நீர்மேல் எழுத்து வந்து எப்பயுமே அழிஞ்சு போயிடும், அதை மறைந்து போதல் அர்த்தம். அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுகன்னு கொடுத்துருக்காங்க. இது 5ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு பேராகிராஃப் அப்படியே கொடுத்து நமக்கு இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா அதுக்குரிய ஆன்சர் குறித்தோம். இதுக்குரிய ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அந்த பாடத்தை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பெண்ணைங்கிறதுக்கு பிறகு கமா கொடுக்கணும். அடுத்து நீ சொல்வது கமா போடணும். அடுத்து நீ சொல்வது உண்மைதானா, அது வந்து கேள்வி அடையாளம். அடுத்து உண்மையாயின் அரசிற்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது, புஸ்டாப் வைக்கணும். ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே, இதுக்கு பார்த்தீங்கன்னா கமா, கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா. இதில் வந்து ஆச்சரியக்குறி என்னென்ன கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கமா, அடுத்து கொஷின் மார்க், அடுத்து புஸ்டாப், அடுத்து 4வது ஆப்ஷனில் வந்து கமா, 5வது ஆப்ஷனில் வந்து ஆச்சரியக்குறி. அடுத்து தொடர் அமைத்து எழுதுக. நம்மளா தொடர் அமைத்து எழுதணும். நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி எழுதலாம். பாருங்கள், ஒலிப்பெருக்கினா திருவிழாவின் போது ஒலிப்பெருக்கி சத்தமாக ஒலிக்கும். ஓணான் வந்து ஊர்வன வகையைச் சேர்ந்தது. திருவிழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. கடையெழு வள்ளல்கள் 7 மொத்தம் 7 பேர். விருந்தினர்களுக்கு இல்லை உறவினர்களுக்கு விருந்து பரிமாறுவது தமிழருடைய பண்பாடு. அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை படிச்சுக்கோங்க. இப்போ அதற்கான விடையை பார்த்தலாம். 2 உடல் உறுப்புகளின் பெயர்கள் வந்து கண், கால். முதலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண் வனப்பு, அதில் வந்து கண் எடுத்துக்கலாம். கால் வனப்பில் வந்து கால் எடுத்துக்கலாம். 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் கண் வனப்பு, எண் வனப்பு. இதில் எண், கண் 2லே வந்து இன் வந்திருக்கு. அடுத்து இசை என போல் தரும் சொல் வந்து பண்.
படிவத்தை நிரப்புக. சேர்க்கை விண்ணப்ப படிவம். மாணவர் பெயர் வந்து அஜித். பிறந்தநாள் 6/6/2014. இதில் வந்து உங்கள் பெயரையோ உங்களுக்கு பிடிச்ச பெயரையோ எழுதி நீங்களாக வந்து இதை ஃபில் பண்ணலாம். பெற்றோர் பெயர் அண்ட் வீட்டு முகவரி. சக்திவேல் ராதா, 42 கோவில் தெரு, சாத்தூர். இறுதியாக படித்த வகுப்பு பள்ளி வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சாத்தூர். மாணவர் கையொப்பம் சாஜித். அவ்வளோதான். அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பத்தியை படிச்சிடலாம். இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ளது. இதன் வரலாறு மிகவும் தொன்மையானது. இங்கு அமைந்துள்ள கரிசன் சோலா என்ற பகுதியை மூலிகை மருத்துவமனை என்று அழைக்கின்றனர். பலவிதமான விலங்குகள், பறவைகள், மூலிகைகள் இங்கு உள்ளன. சிறுவாணி ஆறு, ஆழியாறு போன்ற ஆறுகள் இப்பகுதியை வளப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள 5 புலிகள் காப்பகங்களில் இச்சரணாலயம் வந்து அதிக பரப்பளவை கொண்டுள்ளது. இப்போ இதிலிருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. கரிசன் சோலா பகுதி எவ்வாறு அழைப்பார்னா கரிசம் சோலா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். கரிசன் சோலா பகுதியை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னா மூலிகை மருத்துவமனை. பழமை, காட்டு விலங்கு. இச்சொற்களுக்கு இணையான சொற்கள் பார்த்தாங்கன்னா பழமைக்கு வந்து தொன்மையானது சொல்லலாம். காட்டு விலங்குனா வனவிலங்கு. வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள பகுதியை வளப்படுத்தும் ஆறுகள் சிறுவாணி ஆறு, ஆழி ஆறு. அடுத்து அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அனைவரும் வருக, அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னை. இதில் கேட்டிங்கில் என்ன கொடுக்காம பாருங்கள். அனைவரும் வருக, அறிவளம் பெருக அப்படின்னு சொல்லி நம்மளை வரவேற்கிற மாதிரி 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னைக்கு தான் இந்த வருகன்னு சொல்லியிருக்காங்க. முதல் தளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள். 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். உங்கள் விடுமுறை நாளை பயனுள்ளதாக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் வருக. அவ்வளோதான். இதிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்றால் எந்த தளத்திற்கு செல்ல விரும்புவீர்கள், ஏன்? இது நீங்களாக ஓனாக தான் எழுதணும். உங்களுக்கு எந்த தளம் பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். நான் வந்து முதல் தளம் எழுதிக்கேன். முதல் தளம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கதை படிக்க எனக்கு பிடிக்கும். பொதுவாக குழந்தைகள்னாலே கதையை படிக்க தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால் இதை கூட நீங்கள் ஆன்சராக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து மருத்துவ நூல்களை படிக்க நீங்கள் செல்ல வேண்டிய தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தளம். உங்கள் வீட்டில் நூலகம் அமைக்க விரும்பினால் எந்த வகையான நூல்களை தேர்ந்தெடுப்பீர்கள், ஏன்? 2ஆம் தளம். தமிழ் படிக்க எனக்கு பிடிக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நூலகம் அமைச்சா நான் 2ஆம் தளம் போல் அமைப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் தான் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து சொற்களை பயன்படுத்தி கதை உருவாக்கி எழுதுக. அதற்கு சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. குளம், தவளை, ஆமை, பூங்குன்றன், கடற்கரை, அலைபேசி, பட்டம், தேனி, மீன்கள், அகிலன், பேருந்து. எல்லா வார்த்தையும் வர்ற மாதிரி நம்ம வந்து கதை உருவாக்கணும். ஒரு கதை உருவாக்கியிருக்கிறேன். இந்த கதை எப்படின்னு பாருங்கள். அகிலன் விடுமுறைக்கு தன் நண்பன் பூங்குன்றன் வீட்டிற்கு சென்றான். தன் நண்பன் வீட்டின் அருகே இருந்த குளத்தில் தவளையும் ஆமையும் பார்த்தான். பின்பு தன் நண்பனுடன் கடற்கரைக்கு சென்றான். அங்கு சிறுவர்கள் பட்டம் விட்டு கொண்டிருந்தனர். அப்போது அலைபேசி வந்து தேநீர் ரீங்காரமிட்டது போன்று அலைபேசி ஒலித்தது. இதில் ஒரு அலைபேசி வேணால் கட் பண்ணிக்கோங்க, 2 தடவை எழுதிட்டேன். கடற்கரையில் இருவரும் பொரித்த மீன் வாங்கி சாப்பிட்டனர். இறுதியில் பேருந்தில் ஏறி வீட்டிற்கு திரும்பினர். அந்த நாள் வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சியாக அமைந்தது. இந்த கதை எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கதை எப்படி இருக்கீங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நல்ல கதை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்கள் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழா குறித்து நண்பனுக்கு கடிதம் எழுதுக. இதுவும் நம்மளாக எழுதக்கூடிய கடிதம் தான். நண்பா, எங்கள் பள்ளியில் குடியரசு தின விழா ஜனவரி 26, 2025 அன்று கொண்டாடப்பட்டது. எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கொடியேற்றி இனிப்பு வழங்கி விழாவினை சிறப்பாக தொடங்கி வைத்தார். அனைத்து ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊரில் உள்ள பெரியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். இதே போன்று உங்கள் பள்ளி குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை எனக்கு அடுத்த மடலில் எழுதி அனுப்பு. விடைபெறுகிறேன். நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி தேவையில்லை, என்ன நண்பனால நன்றி போட தேவையில்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதி கடிதத்தை முடிக்கணும். இப்படிக்கு தங்கள் அன்புள்ள உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. யார் கடிதம் எழுதுறீங்களோ உங்களுடைய நேம். இது வந்து உரைமேல் முகவரினா யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய முகவரி கொடுக்கணும். காராமன், தா பெயர்னா தந்தை பெயர் கண்ணன், தெற்கு ரதை வீதி, மதுரை.
அவ்வளோதான் 5ஆம் வகுப்பு தமிழ் தேர்விற்கான விடைகள் அனைத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 4ஆம் வகுப்பு தமிழுக்கான விடைகளை பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.